காய்ஸ் இது சம்மந்தம் நான் கையை காட்டி நிற்கிறாங்க நம்மளோட வீடியோ நம்மளோட சேனலுக்கு புதுசாக ஒரு வீடியோ. இந்த இடம் இப்போ தான் அவ்வளோக்கு அமைதியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதாவது இப்போ டைம் வந்து பார்த்தீங்களா சரியா கொஞ்சம் நீங்கள் டைமை பார்க்க 4:42 சாரி 4:45 இப்போதைக்கு டைம். இப்போ தான் இந்த இடம் அவ்வளோக்கு அமைதியாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தால் இந்த இடத்த பார்க்கவே இல்லை. அதாவது 6 மணிக்கு அப்புறம் ரொம்ப பிஸிங்க இந்த ஏரியாவில். வேறு லெவல் பிஸி. வாங்க நமக்கு இப்படத்தை இருந்து அங்கே தான் லோட்டஸ் டவர் நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஆமாம் இப்போ இதை எதுக்காக எடுத்த நமக்கு இன்னும் போக நிறைய இடம் இருக்குது எடுக்கிறதுக்கு. சொல்லப்போனால் இந்த நாள் கொழம்புலேயே கிடந்து இந்த நைட் தான் வீட்டை ஒரு அது வரைக்கும் நம்ம கொழம்பு ஒரு வீடியோ எடுத்து கொழம்பு சீரியஸாக எடுத்து போடுவோம். வாங்க நம்ம பகலுக்கு போவோம். இப்போ டைமை பார்த்தீங்கன்னா சரியா ஈவினிங் ஒரு 3 மணி ஆகிட்டு. நான் நல்லா சாப்பிட்டுனாங்க. பட் ஏதோ ஒன்று குடிக்கணும் போல தோணுது. அதனால் கோ டு சூப்பர் மார்க்கெட் இல்லாட்டி ஃபுட் சிட்டி. அங்கே போய்ட்டு ஏதாச்சும் ஒன்று சர்வத்தை ஃபுட் சிட்டி போய் சர்வத்து கிடைக்குது அப்படி இருக்கேன்னு ஃபுட் சிட்டியை போய் நாங்கள் ஒரு என்ன தோணுதுன்னு தெரியும். அங்கே போய் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போய் வாங்கிட்டு எப்படின்னு பார்த்தீங்க கொஞ்சம் கொழம்பு சைட்டு அப்படியே ஆகிடுறா. விவசாயி பில்டிங்னா வேறு லெவல் தான் இருந்தும் நமக்கு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் கிடக்கிறது தான். வாங்கினேன் இந்த மெயினை வேறு லெவல் கஷ்டத்தை இது மெயின் கிடக்கிறதே நமக்கு போதும் எனக்கு போயிடுங்க. ஏண்டா உயிரை கையில் பிடிச்சிட்டு கிடக்கிற மையே கிடக்கணும். எங்களோட ஒரு நாள் இப்படி வாங்கின வந்தது இல்லை ஒரு ஐயோ ரோட்டில் நிற்க வேணா சைட் அடிக்க. இந்த மெயினாக எப்படிங்க கிடக்குற எவ்வளோ வானம் பெறது பார்த்தீங்களா. மஞ்சள் கூட அதில் கிடக்கும். இதில் எனி டைம் போலீஸ் நிற்பாங்க. அதாவது ஜீப் மதிய டைம் மட்டும் நிற்க மாட்டாங்க. பகல் இருந்து ஒரு 12 மணி வரைக்கும். அப்புறம் அந்த 12 3 மணி வரைக்கும் பிரேக் டைம் இல்லை, அது நிற்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் 4 அது 12 4 அந்த டைமுக்குள்ளே நிற்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் 4 மணி இருந்து ஈவினிங் ஒரு 6 மணி வரைக்கும் நிற்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து டிராஃபிக் கூடுற டைமும் அதில் கட்டாயம் நிற்பாங்களா. இவங்களோட ரூல்ஸ் பெரிய ரூல்ஸுங்க. இவங்கட இல்லை இங்கால பெரிய ரூல்ஸ் எனக்கு தெரியல. நான் அங்கால பக்கம் தெரிஞ்சு இப்படிலாம் இருக்கடா. எனக்கு சொல்ல போனால் அங்கால மெயின் மாறணும். நான் பயத்தில் மாறினேன். இது சம்டைம் தப்பான இதாக மாறுறேன்னு தெரியாது ஒரு பயத்தில் மாறினா. ஆனால் போலீஸுக்காரன் நான் பிடிச்சி எழுதிட்டுருக்கான். பிடிச்சி போட்டுருப்பா ஜெயில் போடலை. இந்த கார்லிக் சிட்டி போகும். அதுக்கு தான் மெயினாக வந்தது. ஐயோ உங்களுக்கு எங்களை ரூமை காட்டலானே. வாங்க நான் ரூமை காட்டுவேன். குடிச்சிட்டு போயிட்டு ரூம் தான் போகிற ரூமுக்கு போயிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. சரியா கொழும்பு ரோட்டு மாறுற கஷ்டம் தாங்க. வண்டியில் எவ்வளோ ஓட்டா வண்டியில் மற்ற நார்மலாக யோசிப்பேன் ஆடுறா அந்த பொடியை. பேசாம ரூல்ஸை கடைபிடிக்கணுமோ இது ரோட்டு மாற மாட்டேன். நான் அவரது இந்த போகிறேன். நீல நாட்டை போய் மாறுறேன். BMW கலர் ஆட்டோ இது எங்கால பார்க்கணும். தூக்கி போட்டுறதே இல்லை.
அவசரப்பட்டு நடுவில் பெரிய அங்கே மடுத்திருமையாக இருந்தாங்க. இப்போ நான் புடிச்சிட்டு போனது இந்த 2 மாங்க தான். என்னென்னு பார்த்தீங்க ஸ்பின்னர், வேறு எதுவும் வாங்கலைங்க, ஒன்றுமே இல்லைங்க வாங்கி குடிக்கிறதுக்கு. சாப்பிட்றதுக்கு என்ன சாப்பிட்ற தெரியல. இந்த ஆரிக்கு நாங்கள் போகிற ரூமுக்கு போகிற வழி அங்கே இருக்கு மெயின். வாங்க ரூமுக்கு போகிறோம். எங்கள் ரூமில் ஃபன்னான ஒன்று இருக்குது தெரியுமா, அதை காட்டுறோமாங்கண்ணா. அதை விட ஃபன் வேறு எதுவுமே இல்லை. அவங்க 4 வாரத்தை எங்கே சாக எங்களுக்கு எந்த ரூம் தந்துருக்காங்கன்னு பாருங்க. சிரிக்கையிலாங்க வாங்க காட்டுற வெயிட்டிங். இந்த பெண்டால் கிருகி இப்போ 2 பெண்ட் இருக்கு. இந்த பெண்ட் அதில் கிருனா தான் ரூமுக்கு போகலாம். ஆனால் இன்னும் சொல்ல போனால் அந்த ரூமில் பென்சில் அக்கால அவங்க ரூம் தான் போலது. இங்கே எப்படி ரூம் கொடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டை தான் ரெடி, அது ஒரு அக்கல்ற வீடு, அதை ரெடி பண்ணி அவங்க எப்படி கொடுக்காங்க. அதில் ஒன்றும் அப்படி தான் இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. எப்படி போகிற ரூம் மட்டும் பாருங்க. இப்படிலாம் வீடுங்க அங்காலஞ்சல்லாம் ஃபுல்லாக. அந்த கார், அந்த கார் தான் எங்களோட ரூம். அந்த அக்காட கார் இல்லை, அம்மா வயசான தான். பாடியோ ஒரு ஒன்றே நாள் எப்படி கொழும்புல போச்சுன்னு பார்த்தீங்களா, செம ஃபன்னாக போய். ஆனால் அங்கே போய் ஒரு வீடியோ எடுத்து வந்தேன். அந்த வீடியோ எடுத்து வந்தேன் அப்புறம் ஓர உடம்பு எல்லாம் வைக்க வந்து படுத்து நான் இப்போ அலம்புண்ணா சாப்பிடுது மதியம் சாப்பிடுது நான் இப்போ அனுப்பினான். காலையில் ரூமை காட்டு நினச்சின்னா காட்டுப்பாடு இல்லைங்க, டைம் ஆகிட்டு. ஸோ இந்த வீடியோ எப்படியும் காலையில் நான் போடுவேன். அதாச்சும் ரூமை காட்டி போடுவேன். அதுக்கப்புறம் தான் நான் அந்த பார்க்குக்கு போன வீடியோ போடுறேன்னு ஒரு பிளான் இருக்கு. ஏன்னா அது நான் எதிர்பார்க்கலைங்க, அந்த பார்க்கில் வீடியோ செம்ம. அது அன்எக்ஸ்பெக்ட் மூமெண்ட், ஒரு லக்கு வேணும் அதுக்கு. நான் போனது பெஸ்ட்டாக போனது வேறு எங்கேயோ தான் போனேன். சரி, ஆனால் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்குக்கு தான். ஆனால் நான் போய் சேர்ந்த இடம் வேறு. பட் எனக்கு அமைஞ்சது பெஸ்ட்டு, ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. இந்த அன்றைக்கி பச்சை சட்டை, சாரி பச்சை கேட்டு, அதான் எங்கட ரூம். அப்பாடியோ வந்தாச்சு. லொக்கேஷன் காட்டின வேலைங்க அது. இதை துறக்கணும் நம்ம தான். வீடியோ இதை வந்து ரூமில் நிற்கிறாக்கிற கார் திரும்ப ஓகே ஃபைன் அடித்தாச்சு. இதுதான் எங்களோட ரூம். பாட்டாவெல்லாம் கரெக்டாக பண்ணாங்க. அப்படி ஒன்று இருந்தீங்கன்னா டைரெக்டாக போடலாம். இது அவங்களோட ஹோல். சரியா, இதெல்லாம் வீடியோவில் போடலாம் வேண்டிய தெரியல. பட் நான் எடுத்து வச்சு கட்டுறேன் பாருங்கள். இரட்டு சந்திரமுகி எங்களோட ரூமை பாருங்கள் காட்டுறது. எங்கள் ரூமில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று இருக்குது, அதான் இம்போர்ட்டன்ட். இவ்வளோ காட்டுற பாருங்கள். இதுதான் எங்களோட ரூம், நாங்கள் எடுத்த ரூம். இப்போதைக்கு இதுக்கு மேலே எடுத்த ரூம் நாங்கள் இதை விட நல்லா இருந்தது. பட் இந்த ரூமில் என்ன கையிலட்டு பார்த்தீங்கன்னா இது அவுட் சைட். ஆனால் நெட் அடிக்காங்க வெளியில் போகல. சரி, இதில் கையிலட்டு இந்த பஸ் ரூம் தான். எப்படி நாங்கள் மினி சின்ன ஃபாரினர் இருங்க ஹோமட். இது ஓகே, இதுக்கான ஓவரில் எங்களுக்கு இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது இல்லையா. ஓகேங்க, நாங்கள் இப்போ ரூம் வச்சுட்டாச்சு, ஊருக்கு போகிறோம். எங்களை நாங்கள் இவங்கள்ட்ட ரூம் கேட்டுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 7:30 இங்கே வந்து நாங்கள் ரூமுக்கு 7:30 இருந்து நைட் ஈவினிங் ஒரு 6:30 வரைக்கும் தான் கேட்டுருந்தேன். நாங்கள் அதுக்கு தான் ஏன்னா வண்டே நிற்க போகிறதில்ல. வந்த வேலை ஒரு அரை டேயில் அதாவது வந்த வேலை கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். மண்டு போட்டு முடிஞ்சபடியாக கொஞ்சம் நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணி வீடியோலாம் எடுத்து தெரிஞ்சுட்டு வந்து தான் இருந்தேன்னா. ஸோ இப்போ ரூம் வச்சுட்டு ஆகிட்டு பஸ் எடுத்துன்னு வீட்டை போகிறதா போவோம் வாங்க. இன்னும்